குழந்தையை பிடிக்காதவர்கள் யாரும் உண்டா? அப்படி குழந்தை உள்ளம் கொண்டவர்தான் முருகன். குழந்தை வடிவில் இருக்கும் முருகனை வழிபடுவது மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும், அமைதியையும் தரும். இதோ குட்டி முருகன் பற்றிய சில அழகான தகவல்கள். முருகன் பல இடங்களில் குழந்தையாக காட்சியளிக்கிறான். பழனி தண்டாயுதபாணி, கோவணத்துடன் கையில் தண்டு ஏந்தி ஞானக் குழந்தையாக நிற்கும் கோலம். திருச்செந்தூர் பாலசுப்பிரமணியர், சிறுவனாக அசுரனை வென்ற வீரம் செறிந்த வடிவம். சுவாமிமலை, தன் தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தகப்பன் சாமி கோலம். குழந்தை முருகனை துதிக்கும்போது பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் மிக முக்கியமானது. குறிப்பாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் முருகனின் ஒவ்வொரு பருவத்தையும் அழகாக வர்ணிக்கிறது. முதலாம் பருவம் சப்பாணி பருவம், குட்டி முருகன் தன் பிஞ்சு கைகளால் தட்டுவதை பாடுவது. இரண்டாம் பருவம் தளர்நடை பருவம், முருகன் தத்தி தத்தி நடந்து வரும் அழகைச் சொல்வது. மூன்றாம் பருவம் சந்தத்தமிழ், முத்தை தருபத்தி திருநகை என்று அருணகிரிநாதர் பாடும்பொழுது அந்தச் சிரிப்பில் தெரியும் பற்களின் அழகை கூட வர்ணித்திருப்பார். முருகன் வழிபாட்டில் மயில் வெறும் பறவை மட்டுமல்ல, மயில் விரித்தாடும் தோகை பிரபஞ்சத்தின் விரிவை குறிக்கிறது. மயிலின் காலடியில் இருக்கும் பாம்பு காலத்தை சூசகமாகச் சொல்லுகிறது. அழகும் மயில், அறிவும் முருகன் இணைந்திருப்பதே தமிழ் அழகு.